சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நாங்கள் பாடம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த முகப்பில் நுழைவாயில் அதுபடி அட்மிஷன் போடக்கூடிய அந்த பாஸ்போர்ட் சீட்டில் எல்லா இடங்கள்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளமாக இன்றைக்கி மயிலாடுதுறையில் உள்ள ஒட்டுமொத்த பெற்றோர்களையும் ஏமாற்றி இத்தனை நாள் வரைக்கும் சிபிஎஸ்சி போல் தமிழ்நாடு அரசில் இன்றைக்கி நிர்வகிச்சுக்கிட்டு மாநில அரசுகளால் அங்கீகாரம் பெற்ற இந்த அழகு ஜோதி தொடக்கப்பள்ளி என்பது இன்னைக்கு சிபிஎஸ்சி பள்ளியில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக பெற்றோர்கள்ட்ட பணத்தை சம்பாதிச்சு என்சிஆர்டி சிலபஸ் மட்டும் நடத்திக்கிட்டு எந்த ஒரு அறிவிப்பும் மக்கள் மத்தியில் தெரிவிக்காமல் தனது லாப வெறிகளுக்காக பெற்றோர்களையும் கல்வி அதிகாரிகளையும் தமிழ்நாடு அரசையும் ஏமாற்றி போர்ஜர் செய்ததை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் முதல்கட்ட போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்திற்கு தொடர்ச்சியாக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பதை ஏற்படுத்தினாங்க. பள்ளியினுடைய தாளாளர் உரிமையாளர் அந்த பிரின்சிபால் உள்ளிட்ட எல்லாருமே நாங்கள் செய்தது தவறு தான், நாங்கள் ஸ்டேட் போர்டு தான் அந்த ஸ்கூலு, ஆனால் நாங்கள் சிபிஎஸ்சின்னு சொல்லி நாங்கள் மக்கள்கிட்ட பெற்றோர்கள்ட்டெல்லாம் பணம் வசூல் பண்ணிட்டு நாங்கள் பொய்யா தான் நடத்தியிருக்கிறோம், நாங்கள் செய்த தவறை ஒத்துக்கிட்டாங்க. அதே போல் ஒத்துக்கிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி காவல்துறைகிட்ட சொல்கிறோம். இங்கே உள்ள பேச்சுவார்த்தையில் இருந்த வட்டாட்சியர் கோட்டாட்சியர் உட்பட எல்லாத்தையும் தெரியப்படுத்துகிறோம். இவர்கள் மத்தியில் தெரியப்படுத்தின பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவை கூட இன்றைக்கி அமல்படுத்தாமல் இன்னைக்கு உள்ள இந்த அழகு ஜோதி அகாடமிக்கு கீழே உள்ள பல இடங்கள் உள்ள ரவுடியை வச்சுக்கிட்டு பெற்றோர்கள் வீடுல போய் மிரட்டுறது. இன்னைக்கு உடனடியாக நீங்கள் சமரசமாக போங்க, நீங்களாம் போராட்டத்துக்கு போகாதீங்க, கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லி உள்ளூர் இடைத்தரகர்களையும் வச்சுக்கிட்டு கைவர்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அழகு ஜோதி பள்ளி நிர்வாகம் என்பது தனியார் லாப வெறி கொளுத்து இன்னைக்கு அலையுது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஏமாற்றி போர்ஜேரியாக என்சிஆர்டி சிலபஸை நடத்தி இன்னைக்கு சிபிஎஸ்சி மூலம் இன்னைக்கு நடத்தணும்னு சொன்னால் இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. உடனடியாக தமிழ்நாடு அரசு அழகு ஜோதி பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் அதற்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். கைது செய்யவிட்டால் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் எங்களது போராட்டம் அடுத்த கட்டமாக நடைபெறும். காவல்துறை ரவுடியை வச்சு மிரட்டக்கூடிய இந்த ரவுடியையும் இன்னைக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் மயிலாடுதுறை காவல்துறை ரொம்ப மெத்தனமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எனவே மயிலாடுதுறை காவல்துறையை கண்டித்து அடுத்த கட்டமாக நாங்கள் கமிஷனர் வரைக்கும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதே போல் இங்கே உள்ள சிஇஓ இத்தனை நாள் ஒரு பள்ளிகளை கூட ஆய்வு செய்யாமல் இருக்கிறது வன்மையாக கண்டனத்திற்குரியது. ஆகவே எங்களுடைய போராட்டம் டிபிஐ வரைக்கும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் எங்களது போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வீரியமாகும். தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஆய்வு செய்ய வேண்டும். அரசு அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளை இழுத்து மூடிட வேண்டும். தமிழ்நாடு அரசு தனியார் பள்ளிகளுக்கான ஒழுங்குமுறை கட்டண முறையை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக நீதி ஆட்சி செய்கிறோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கல, சாதிய கொடுமைகள் நடக்கல, சண்டை பிரச்சனை நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு திரிகிற திமுக அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது இன்னைக்கு ரவுடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களை மிரட்டக்கூடிய இந்த ரவுடியை அக்கிஸ்ட கைது செய்யணும். மயிலாடுதுறை காவல்துறைக்கு சரியான உத்தரவு வேணும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் நடக்கும். இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர் அரவிந்தர் சார்.